தொடர் நான் என் பேர் பிரசாத், தந்தை பெரியார் திராவிடர் கழக மாவட்ட செயலாளர். நேற்று இரவு 8:15 வந்துட்டு 2 பேர் மையத்துக்கு, பெரியார் மையத்துக்கு, திராவிடர் கழகத்துக்கு சொந்தமான பெரியார் மையத்துக்கு 2 பேர் போர்டு, அங்க இருந்தக்கூடிய போர்டுகள் எல்லாம், பகுத்தறிவு கருத்துக்கள் இருக்கக்கூடிய போர்டுகளை அடிச்சு உடைச்சிருக்காங்க. உடைச்சிட்டு நம்ம உள்ள அலுவலக பொறுப்பாளராக இருக்கக்கூடிய போசன்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு, அவரை கொலை மிரட்டல் விடுத்திருக்காங்க. நீ இங்க இருக்கக்கூடாது, இருந்தினா உன்னை நாங்க கொன்றுவோம், ஒழுங்க மரியாதையா அவங்க ஊரை பார்த்து ஓடிடு அப்படின்னு சொல்லி கெட்ட வார்த்தைகள்ல பேசியிருக்காங்க. பேசிட்டு இவன் பொம்பளைய வளர்த்த பிள்ளையவே கல்யாணம் முடிச்சவன், இவன் சொல்றதெல்லாம் மக்கள் கேட்டுக்கிட்டு இதாகிக்கிட்டு இருக்காங்க, ஓடிடணும் ஒழுக்க மரியாதையா அப்படின்னு சொல்லி கெட்டவரத்தை போட்டு ஏற்றிட்டு போயிடுறான். அதன் பிறகு காவல்துறைக்கு நாங்க சொல்றோம். காவல்துறை எங்க கூட சேர்ந்து குற்றவாளியை தேடுறாங்க, கண்டுபிடிக்க முடியல. அப்போ 2 காவலரை பாதுகாப்புக்கு போட்டுட்டு போயிடுறாங்க. போட்டுட்டு போனதுக்கு பிறகு காலையில 8 மணி வரைக்கும் காவல்துறை அங்க நமக்கு பாதுகாப்பு கொடுக்குது. 8 மணிக்கு அவங்க டியூட்டி மாத்துறதுக்காக வெளியே போற நேரத்துல ஒரு 5 பேர் கொண்ட கும்பல் உள்ள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. தோழர்களுக்குள்ள தள்ளு முள்ள அடிதடி வந்ததுல நம்ம தோழரும் அந்த தோழர்களுக்கும் அடி வந்துருக்கு. அந்த சண்டை முடிஞ்சதுக்கு பிறகு அங்க இருந்து மறுபடியும் ஒரு 20 பேர் பக்கம் மறுபடியும் ஆயுதத்தெல்லாம் தூக்கிட்டு நம்ம ஒரு தோழருடைய மண்டையில வெட்டு வந்திருக்கு. இது எல்லாமே நடந்ததெல்லாம் அலுவலகத்துக்குள்ள. அதுக்கு அந்த நேரத்துல சரியான நேரத்துல காவல்துறை வந்ததுனால அந்த உயிரிழப்பு இல்லாம அவங்க பாதுகாக்கப்பட்டிருக்காங்க. இது சம்பந்தமா அந்த அடிப்பட்டவரும் ஆஸ்பத்திரியில ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு. நம்ம தோழர்களும் அங்க ஆஸ்பத்திரியில இருக்காங்க. காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கிறோம், கண்டிப்பான முறையில நல்ல இதா செய்யறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. ஆனா இன்ன வரைக்கும் குற்றவாளிகள் யாரும் கைது பண்ண மாதிரி செய்தி வரல. 10 பேர் மேல வழக்கு கொடுத்துருக்கோம் நாங்க. ஓகே தோழர். ஆமா சார். ஒரு இந்த பதிவை உங்க பேர் தோழர்? உங்க பேர் தோழர்? என் பேர் பிரசாத் தோழர். பிரசாத், என்ன பொறுப்புல இருக்கீங்க? தந்தை பெரியார் திராவிடர் கழக மாவட்ட செயலாளர். ஓகே தோழர். கூடுதல் தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த மழை வெள்ளத்தால தூத்துக்குடி ரொம்ப மிக கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த பாதிப்புக்காக தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய முற்போக்கு அமைப்புகளும் சரி, திராவிடர் கழகமும் சரி, இங்க நிறைய 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட பொருட்களை நாம மக்களுக்கு விநியோகம் பண்ணியிருக்கிறோம். திராவிடர் கழக அலுவலகம் தான் முற்போக்கு அமைப்புகளுக்கு அது ஒரு மிகப்பெரிய எங்களுக்கு தங்க இடமா இருந்தது, எங்களுக்கு பாதுகாப்பு அரணா இருந்தது. அந்த இடத்துல நாங்க எல்லா பொருள்களும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கும் போது பக்கத்துல இருக்கக்கூடிய இதை பார்த்துக்கிட்டு இருந்த இந்து முன்னணி சங்கி குரூப்புகள் 20 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட பொருள் வண்டி வருது, லாரியா பொருட்களை ஏற்றிட்டு போறாங்களேங்கிற வயிற்றறிச்சல்ல அவங்க முகமே சரியில்லாம தான் இருந்தது 2 நாளாவே. அதுக்கு அந்த சரியான சமயம் பார்த்து இவங்க இந்த தாக்குதல் நடத்திருக்காங்க. இன்னொரு கூடுதலா செய்தி என்னன்னா, இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் தூத்துக்குடிக்கு வராங்க. இதை திட்டமிட்டு எப்படியாவது ஒரு கலவரத்தை இழுத்துறணும், இந்த திமுகவுக்கும் இருக்கக்கூடிய முற்போக்கு அமைப்புகளுக்கும் பெரியாருக்கும் மிகப்பெரிய கலங்கத்தை ஏற்படுத்தணும், இது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கணுங்கிறது அவங்களோட நோக்கம். அதுபடி இவங்க இந்த வேலையை செஞ்சிருக்காங்கிற ஐயப்பாடு. ஓகே, இது நிர்மலா சீதாராமன் இப்போ அங்க தூத்துக்குடிக்கு வர்றது, அப்புறம் 2 நாட்களுக்கு முன்னால நிவாரணம் பற்றி அவங்களுடைய பிரஸ் மீட், அதை பற்றி லோக்கல்ல தூத்துக்குடி மக்கள் மத்தியில என்ன கருத்து நிலவுது, அவங்க என்ன சொல்றாங்க? அந்த நிர்மலா சீதாராமனை பத்தின எந்த ஒரு இங்க எதுவுமே தூத்துக்குடியில வைரல் ஆகவே இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை. அதுக்கு பதிலா நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கொச்சப்படுத்தி தினமலர்ல போட்ட செய்திகள் தான் மக்கள் மத்தியில பேசு பொருளா இருக்கு. நமக்கு தர வேண்டிய நிவாரணத்தை தரக்கூடிய நிதியை கேட்டா இவன் இந்த மாதிரி போட்டிருக்கானே அப்படிங்கிற ஒரு செய்தி தான் இருக்குது தவிர, நிர்மலா சீதாராமன் வருவது பற்றி பெரிய அளவுல ஒன்னும் அங்க கிரியேட் ஆகல சார். இல்ல, நிர்மலா சீதாராமன் பிரஸ் மீட் கொடுத்தாங்கல்ல நிவாரணம் பற்றி, அவங்க ஒரு பிரஸ் மீட் 2 நாளைக்கு முன்னாலே கொடுத்தது. அப்புறம் உதயநிதி அவர்கள் உங்க அப்பா சொத்தான்னு கேட்டது, இதெல்லாம் சேர்ந்து லோக்கல் மக்கள் மத்தியில அந்த கருத்து தொடர்பாக எதுவுமே விவாதம் நடக்கலைங்களா? பெரிய அளவுல விவாதம் இல்லை. இந்த கார்ட்டூன், தினமலர் கார்ட்டூன் ஏதாவது அவங்க மத்தியில ஏதாவது ரியாக்ஷன்ஸ் உண்டா? அதாவது அவங்களுக்கு மத்தியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கார்ட்டூன் இந்த மாதிரி தேவையில்லாம போட்டுக்காங்களேங்கிற ஒரு இதுதான் இருக்குது, அசிங்கப்படுத்திருக்காங்க. நம்ம நிவாரணம் கேட்டா இந்த மாதிரி நம்மளை கொச்சப்படுத்திருக்காங்களேங்கிறதா அவங்க மத்தியில இருக்குதே தவிர பெரிய அளவுல இது பேசு பொருளா மாறல. ஓகே. என்ன நடந்தது? நேற்று மாலை 6:15 மணிக்கு மையத்துல மையத்தோட பொறுப்பாளர் போஸுங்கிறவர் 69 வயதில் உள்ள தோழர், அந்த தோழர் மட்டும் இருக்கும் போது 2 பேர் ஒருத்தர் மட்டும் கொடிய தூக்கி வீசி எறிஞ்சிருக்கிறாங்க. பெரியார் கருத்து பலகையை கிழிச்சு எறிஞ்சு மையத்துக்கு உள்ள பெரியார் பெத்த மகளை கல்யாணம் பண்ணவர், அவருக்கு எங்களுக்கு அசிங்கமா இருக்கு, நீ ஏன் அவர்கிட்ட வேலை பார்க்கறேன்னு சொல்லி அவர் தகாத முறையில பேசி தாக்கி இருக்கிறாங்க.
அந்த நிகழ்வு எங்களுக்கு தெரிஞ்ச பிறகு நாங்கள் காவல்துறையிட்ட புகார் அளித்து காவல்துறை நேற்று நைட்டு ஃபுல்லாக தேடினாங்க. அந்த நபர் கிடைக்கவில்லை. காவல்துறை 2 பேரை பாதுகாப்பு போட்டிருந்தாங்க. திராவிட கழக தோழர்களும் அவங்க மையத்தில் பாதுகாப்பு இருந்தாங்க. அது நேற்று சம்பவம் நேற்று முடிஞ்ச பிறகு இன்று காலையில் 8 மணிக்கு மேலும் சிலர் ஒரு 5 பேர் வந்து அந்த போஸை வெட்டதுக்கு வந்திருக்கிறாங்க. கூட பாதுகாப்பு இருந்த தோழர்கள் வந்து அதை தடுத்து மோதலாயிருக்கு தோழர்களுக்கும் அவங்களுக்கும். அதன் பிறகு அவங்க 5 பேர் போயிட்டு மேலும் 25 பேரை கூட்டு வந்திருக்கிறாங்க. மேலும் 25 பேரை கூட்டு வந்துட்டு மறுபடியும் கூட அந்த செல்வராஜ் தோழர் சொல்றோம்னா அவர் மாவட்ட இளைஞரணி செயலாளர் திராவிட கழகத்தில் அவரே தலையில தாக்கிருக்கிறாங்க. அதுக்கு பிறகுதான் காவல்துறை வந்துருக்கு. நேற்று பாதுகாப்பு இருந்த 2 காவல்துறை வந்து காலையில் 8 மணிக்கு அவங்க டூட்டி முடியும் கிளம்பி போயிருக்கிறாங்க. அந்த காவல்துறை போன பிறகு இவங்க பார்த்து நோட்டம் பார்த்து வந்திருக்கிறாங்க. பார்த்து அதன் பிறகு தாக்குதல் நடந்துட்டு இருக்கும் போது தான் காவல்துறை வந்திருக்கிறாங்க. சப்போஸ் அந்த நேரத்தில் காவல்துறை வரலைன்னா 2 பேரும் மேலும் உயிரை பறிகொடுத்து நிலைமைக்கு போட்டுருக்காங்க. கையில இருந்த செல்போனை யாரும் தகவல் கொடுத்துருக்கூடாது தூக்கி கூற எரிஞ்சிருக்காங்க. மையத்தை வெளியேற்றிருக்காங்க. மேலும் கடுமையாக தாக்குதல் படுத்திருக்காங்க. அதன் பிறகு தகவல் கிடைச்சா மற்ற தோழர்கள் தஞ்சை பெரியார் திராவிட கழக தோழர்கள் புரட்சிகர இளைஞர் முன்னணி தோழர்கள் திராவிட தோழர்கள்லாம் அங்கே வந்து கலைவுடன் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. காவல்துறை தாக்குதலுக்கு உள்ளான தோழர்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அரசு தாக்குதலுக்கு உள்ளான மேலேயும் வழக்கு பதிவு பண்ணிருக்கிறாங்க. அவங்களுக்கும் காயம் ஏற்பட்டிருக்குது. தோழர்கள் தாக்கம் தள்ளுபடி ஆகும் போது இந்த தாக்குதல் இது வந்து ஒரே நாள்ல திடீர்னு வந்து சங் பரிவார அமைப்பை சார்ந்தவர்கள் அல்லது அது மாதிரி அபிமானிகள் தான் யாராவது வந்து தாக்கியிருக்க கூடும். அது சொல்றது இது ஒரு நாள்ல நடந்துச்சா திடீர்னு இப்போ தூத்துக்குடியில காரணம் என்னன்னா தோல இங்க பெரியார் மையத்துல இருந்தா திராவிடர் கழகம் தந்தை பெரியார் திராவிட கழகம் திராவிடர் விடுதலை கழகம் புரட்சிகர இளைஞர் முன்னணி போன்ற அமைப்புகள் தூத்துக்குடி பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண பொருட்கள் கொண்டு வந்து நாங்கள் இங்க வச்சிருந்து கிட்டத்தட்ட 20 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் வந்து மக்களுக்கு நிவாரணம் கொடுத்துருக்குறோம். இது வந்து அவங்களுக்கு மேல ஒரு இதை ஏற்படுத்துது அச்சுறுத்தலை. அதனாலதான் இந்த கருத்து பலகை இந்த நேரத்தில் நீங்க வைக்கக்கூடாது. இவங்களுக்கு கருத்து பலகை தினமும் தான் இருக்குது. தினமும் அவங்களுக்கு இந்த பிரச்சனை வரல. இப்போ மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கும் போது இவங்க ஏன் கொடுக்குறாங்க? இதனால நம்மகிட்ட செல்வாக்கு போயிருமோ? ஏன்னா இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் வராங்க தோழர் தூத்துக்குடிக்கு. இப்போ அந்த சம்பந்தமா இருக்கும்போது எங்களுக்கு ஒரு சந்தேகமா இருக்குது. ஏன்னா தினமும் கருத்து பழைய இருக்கு. தினமும் இதுக்கு முன்னாலும் நடந்தது கிடையாது. இன்னைக்கு அவங்க நடத்துறாங்க. இதுவா தான் காரணமா இருக்குன்னு எங்களுக்கு தெரிய வருது. நீங்க சொல்ற அந்த 2 ஃபேக்டர் இருக்குது. ஒன்னு நிர்மலா சீதாராமன் வருகைக்கு முன்னால நடக்கிற ஒரு தாக்குதல். இன்னொன்னு நீங்க சொல்ற இந்த விஷயம் நிவாரண பொருட்களை மக்களுக்கு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண பொருட்களை வழங்குறாங்க. அது திராவிட கழகத்துக்காரங்க கருப்பு சட்டை போட்டவங்க கடவுள் மறுக்கிறவங்க. ஆனா மக்களுக்கு நிவாரண பொருள் வழங்குனாங்கிறது தூத்துக்குடியில செல்வாக்கு ஏற்படுத்தி விடுமோ இப்படிங்கிற அர்த்தம். இது 2 தான் இல்லையா? நிர்மலா சீதாராமன் வருகை அப்படிங்கறத ஒட்டி நீங்க சந்தேகப்படுறதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கா? இல்ல வேற தெரிய வரல. இன்னும் முழு விவரமும் நமக்கு தெரிய வரல. அது இப்போ காவல் பேசினாதான் நமக்கு தெரிய வரும். ஏற்கனவே அவங்க பக்கத்துல பெரியார் மையத்து பக்கத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் தங்கி கும்பலா தான் இருக்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஏற்கனவே உள்ளுக்குள்ள காழ்ப்புணர்வு இருந்திருக்கும். அந்த காழ்ப்புணர்வு இன்னைக்கு வெளியே வருதான் நாங்க நினைக்கிறோம். பொதுவா திராவிடர் கழக பரப்புரைகளுக்கு இப்போ சமகாலத்துல இருக்கிற தடைகளாக என்னென்ன இருக்குது? ஒரு கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க காவல்துறை. நெருக்கடி இருக்கு. இன்னைக்கு கூட இந்த கருத்துப்பலை வந்து பெரியார் மையத்து முன்னால இருக்கும் போது நீங்க வைக்க கூடாது, நீங்க உங்க கருத்து நீங்க உள்ள ரூமுக்குள்ள பூட்டி போங்க காவல்துறை வந்து சொல்றாங்க. பெரியார் மையத்துக்கு உள்ள பெரியாரோட கருத்து வைக்க கூடாதுன்னு காவல்துறை அவங்க மனதில் காவிகளோட மனது புண்படுது. அதனால நீங்க தூக்கி உள்ள வைங்கன்னு காவல்துறை வந்து சொல்றாங்க. சிஎஸ்பி மேற்கொண்டு வந்து சொல்றாங்க. காவல்துறை வந்து காவிகளுடைய மனசு புண்படக்கூடாதுன்னு காவல்துறை தரப்புல யோசிக்கிறாங்களா? ஆமா தோழர். உள்ளூர் அளவுல காவல்துறை வந்து காவிமயமா இருக்குது அப்படின்னு சொல்றீங்க. ஆமா ஆமா. ஏன்னா நம்ம கருத்து பலகையை நம்ம பொது தளத்துல எவ்வளவு நாளா இயக்கத்தோட தொடர்புல இருக்கீங்க? எவ்வளவு நாளா பரப்புரை? நான் வந்து திராவிட கழகம் இல்ல, நான் தந்தை பெரியார் திராவிட கழகமா. ஓகே. ஆமா, திராவிட கழகம் வந்து பெரியார் காலத்துல இருந்து அங்க இருக்குது. பெரியார் திராவிட கழகம் அங்க தூத்துக்குடியில. ரைட். அதான் இப்ப நீங்க எப்பவுமே ஏதாவது ஒரு வகையில பெரியார் இயக்கத்தோட தொடர்புல இருக்கிறீங்க. ஆமா. தொடர்புல இருக்கிற நீங்க கிரவுண்ட்ல வேலை பாக்குறது எத்தனை வருஷமா பாக்குறீங்க? லோக்கல்ல வேற என்னென்ன தடைகள்? இப்போ சங்கிகள் இருக்கிறாங்க, ரைட்டு. இது அல்லாம வேற என்னென்ன வகையில எதிர்ப்பை எதிர்கொள்றீங்க? பரப்புரைகளை எதிர்கொள்றீங்க?
ஸோ இப்போ நான் வந்து தந்தை பெரியார் சேர்ந்து வந்து 1.5 ஆண்டுகளாக இப்போ களத்தில் பரப்புரை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பண்ணும்போது அங்க போது காவல்துறை ஒரு கூட்டம் நடக்குன்னா நம்ம அனுமதிக்கே மறுத்தாங்க கூட. இது ஒண்ணு. சாதிகள் எங்கேயாவது ஒண்ணு தச்சுறுத்தல். ஏன்னா நேற்று கூட ஒரு பெரியாரோட நினைவு நாள் அன்னைக்கு அம்பாசமுத்திரம் புரட்சிகர இளைஞர் முன்னணி தோழர்கள் வந்து பெரியாருக்கு நினைவு நிகழ்வு நடத்துறாங்க. இதை நடத்தும் போது பெரியார் சனாதனத்தின் எதிரின்னு எழுதியிருக்கிறாங்க. பெரியார் சனாதனத்தின் எதிரி தான், அது எல்லாருக்கும் தெரியும். அந்த சனாதனத்தின் எதிரிங்கிற சொல்ல அழித்தால் மட்டும்தான் நாங்க நிகழ்வு நடத்த அனுமதிப்போம் காவல்துறை வந்து சொல்றாங்க. ஏன் காரணம்னா அது சங்கிகள் மனதை புண்படுத்துறாங்க, சனாதனத்தின் எதிரி. அதனால அந்த சனாதனத்தின் எதிரிங்க சொல்ல கருப்பு மை கொஞ்சம் அழித்த பிறகுதான் அந்த அனுமதியை கொடுத்திருக்கிறாங்க. புரட்சிகர இளைஞர் முன்னணி தோழர்கள் நடத்துற நிகழ்வு. இது அம்பாசமுத்திரம் எங்க சொல்றீங்க நீங்க? இது திருநெல்வேலி மாவட்டம் கூட. அங்க உள்ள இருக்கிற அம்பாசமுத்திரம். அங்க ஒரு இடத்துல 2 இடத்துல நடக்கிற தொழில் இது வரிசை எல்லா இடத்துலும் நடந்துகிட்டு இருக்கு. அதோட தொகுப்பாக இதெல்லாம் இருக்கு. தனிப்பட்ட ஒரு நபர் நம்ம சொல்ல முடியாது. ஓகே ஓகே. இப்போ தமிழ்நாடு அரசுக்கு நீங்க பெரியார் திராவிடர் கழக தோழர்கள், தந்தை பெரியார் திராவிடர் கழக தோழர்கள் அல்லது புரட்சிகர இளைஞர் முன்னணி இவங்க எல்லாரும் நீங்க போயிருக்கிறீங்க, துணை நிற்கிறீங்க. முதலமைச்சருக்கோ அல்லது தமிழ்நாடு அரசுக்கோ இந்த குறிப்பிட்ட காலத்துல இப்ப வந்து வெள்ளத்தில் கூட பெரியாருக்கு செல்வாக்கு ஏற்பட்டு விடக்கூடாது, பெரியாரிய தோழர்களுக்கு செல்வாக்கு ஏற்பட்டு விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கல்ல. அது வந்து இன்னொரு வகையில வந்து திராவிட இயக்கத்துக்கு செல்வாக்கு ஏற்பட்டு விடக்கூடாது. அதுதான் நீங்க தமிழ்நாடு முதலமைச்சருக்கோ இவங்களுக்கோ மற்றவங்களுக்கு அரசாங்க தரப்புக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? தமிழ்நாடு அரசுக்கும் காவல்துறை அமைச்சருக்கும் தமிழ்நாடு முதல்வருக்கும் நாங்க கோரிக்கை என்ன வைக்கிறோம்னா, பெரியாரோட கருத்துக்களை வந்து இது பெரியார் மண்ணு, இது பெரியார் கருத்துக்கள் வீரியமா இருக்குன்னு தான் தமிழ்நாடு அரசு சொல்லுது. இந்த ஆட்சியே பெரியாரின் ஆட்சியா தான் முதல்வர் சொல்றாரு. அப்படி சொல்லக்கூடிய ஆட்சி காலகட்டத்திலேயே சாதி கும்பல் பயங்கரவாதம் தன்னுடைய திராவிட கழகத்தின் அலுவலகத்திலேயே பெரியாருடைய கருத்துக்களை எழுதி வைக்க கூடாது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் நிலைக்கு தமிழ்நாடு ஏற்பட்டிருக்கு. இதுதான் நிதர்சனம். அந்த நிதர்சனத்தை புரிந்து கொண்டு காவல்துறை அமைச்சராகியும் முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் இந்த இதை தடுக்க வேண்டும். சாதித்துறை வந்து காவல்துறையை கைக்குள்ள எடுக்கிற இந்த நிகழ்வை தடுக்கணும். இதை நாங்க கேட்டுக்கிறோம். மற்றபடி கருத்து பரப்பதை நாங்க பாத்துக்கிறோம். சாதி கும்பலம் வந்து வீரம் அவங்க கருத்துக்களை நம்ம எங்களுடைய கருத்துக்களை சொல்லக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அவங்க எந்த உரிமையும் கிடையாது. அந்த உரிமையை அவங்க தடுக்கும் போது அதுக்கு காவல்துறை உடனடியா செயல்படுது. இந்த உடனடியா செயல்படுற காவல்துறையை நீங்க தடுக்கணும். அதுதான் எங்களோட கோரிக்கை. மற்றபடி நாங்க உங்களுடைய கருத்து பரப்புங்கன்னா நாங்க கேட்கல. அது கருத்து பரப்பு நாங்களே பண்ணிக்கிறோம். எங்க கருத்து பரப்பு தடை வைக்க கூடாது. இது காவல்துறை தடை வைக்க கூடாது. இதை நான் காவல்துறை அமைச்சராகவும் தமிழக முதல்வராக இருக்கிறேன் ஸ்டாலின் அவருக்கும் கோரிக்கை வைக்கிறேன் தோழர். ரைட் தோழர். உங்க பெயர் தோழர்? என்னுடைய பெயர் ஜெகதர் கட்டபொம்மன் தோழர். தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் மாவட்ட அமைப்பாளர், தூத்துக்குடி மாவட்ட